கிறிஸ்துவ அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோடு கூட அதிகமாக இணைந்து உங்களுடைய காரியங்கள்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இரவுல நல்ல நித்திரை தந்திருப்பாங்க. இன்னொரு நாளை கூட நமக்கு கூட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கான நான் ஒரு சோஸ்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தாலே உன்னை தாங்குவேன். எத்தனை வாக்குத்தத்தம் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு வசனத்துல ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. நீ பயப்படாதே, ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தமே அதான். ரெண்டாவது என்ன செய்யாத, திகையாதே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு இன்னொரு வாக்குத்தத்தத்தை தராங்க. அடுத்தது உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு நீதியின் வலது கரத்தாலே உங்களை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி. இத்தனை வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், கலங்குறோம், திகைகிறோம், ஐயோ என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி பையனும் அப்பாவை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பார்க்ல விளையாடிட்டு இருக்க போனாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்க போகும் பொழுது குட்டி பையன் என்ன செஞ்சா, அங்க சின்ன சின்ன கற்களை பாக்குறான். அந்த கல்லெல்லாம் பார்த்த உடனே அவங்க டேடி கிட்ட சொல்றான், டேடி டேடி நீங்க கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, உட்காருங்க, நான் என்ன செய்யறேன், இந்த கல்லெல்லாம் வச்சு நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்றான். அவன் அப்படி சொல்லும் பொழுது டேடியும் செஞ்சாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேடி அங்க இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த கல்லெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருக்கான். விளையாடிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கல்லெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டலாமா அப்படின்னு அவன் யோசித்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, வீடு கட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே வீடு கட்டும் பொழுது ஒரு பெரிய கல் அங்க இருந்துச்சு. அவன் சொன்னா, இந்த கல் எடுத்து நடுவுல வச்சா ரொம்ப நல்லா இருக்கும், அதை சுத்தி நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா அடுக்கி நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை அவன் பெரிய கல் அதை அவன் தள்ளுறதுக்கு முயற்சி பண்றான். அதை அப்பா அங்க இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றான்னு பார்ப்போம் அந்த கல்லுக்கு. அவன் உங்களுக்கு தெரியல, சின்ன பிள்ளைங்க உடனே ஐடியா பண்ணி அவன் என்னமோ பண்ணி பாக்குறான். நின்று தள்ளி பாக்குறான், பின்னாடி நின்று தள்ளி பாக்குறான். அவனால என்ன செய்ய முடியல, அந்த கல்லை அங்க இருந்து புரட்ட முடியல. அப்புறம் திருப்பி சுத்தி சுத்தி பாக்குறான், வேற என்ன ஐடியா பண்ணலாமா அப்படின்ட்டு யோசித்து பார்த்தா அவனால ஒண்ணுமே தோணல. ஆனா திருப்பி என்ன செய்யறான், ட்ரை பண்றான். ஆனா என்ன செய்யல, தள்ள முடியல. அப்புறம் ஓடி அப்பா அதை பார்த்து அப்பா கிட்ட வர்றாங்க. பார்த்துக்கிட்ட வந்து, என்ன மகனே என்ன ஆச்சு, என்ன விளையாடி முடிச்சிட்டியா, நீ என்ன பில்டிங் கட்ட போறேன்னு சொன்னியே, கட்டி முடிச்சிட்டியா, நான் ரொம்ப நேரம் பார்த்துக்க, இந்த கல்லுகிட்ட நீ என்ன போராடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த குட்டி பையன் சொன்னா, டாடி டாடி நான் என்ன செஞ்சேன், என் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், போட்டு இந்த கல்லை எப்படியாவது தள்ளி விடலான்னு பாக்குறேன், ஆனா எனக்கு முடியவே இல்லை அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் சொன்னானா. நீ எல்லா பவரும் யூஸ் பண்ணிட்டியா, உன்ட்டு இருக்க எல்லா பவரும் யூஸ் பண்ணிட்டியா அப்படின்னா, ஆமாமா நான் எவ்வளவு ஸ்ட்ரென்த், மூச்செல்லாம் அடைச்சு அப்படியே நல்லா கையை வச்சு தள்ளி விட்டேன், காலை நல்லா ஸ்ட்ராங்கா ஊனிக்கிட்டு தள்ளி விட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படியா, ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஒரு பவரை நீ மறந்துட்டியப்பா அப்படின்ட்டு சொன்னாராம். என்ன பவர் டாடி, எல்லா பவரையும் தான் நான் யூஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் தான் இங்க பக்கத்துலயே இருந்தேன்லப்பா, நீ என்ன கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செஞ்சிருப்பேன், ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல அப்படின்னு சொன்னேன். ஓ ஆமா டாடி, நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, கண்டிப்பா என் கூட வந்து இந்த கல்லை புரட்டி தள்ளி இருப்பீங்கல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொன்னானா. சொல்லிட்டு அப்புறம் அப்பா சொன்ன, அப்பா அந்த குட்டி பையனுக்கு அந்த கல்லை என்ன செஞ்சாங்க, தள்ளி கொடுத்தாங்க. இப்படித்தாங்க நீங்களும் நானும் கூட நம்ம கிட்ட இருக்கிற பவரை தான் யூஸ் பண்ண பார்க்குறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அல்லது ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சு அப்படின்னா நினைக்கிறோம், சரி எப்படியாவது நான் பண்ணிடுவேன், எப்படியாச்சும் ஒரு 2 மாசம் என் காசை சேர்த்து வச்சுட்டேன்னு என்ன செஞ்சிருவேன், அந்த பெரிய பட்ஜெட்டை நான் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். சில நேரத்துல என்ன செய்வோம், எதிர்பாராத செலவுகள் வரும், இதெல்லாம் எப்படி நம்ம போக்க போறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். சில நேரத்துல என்ன செய்யணும்னா, வியாதிகள் வந்துடும், ஐயோ இந்த மருத்துவ செலவுக்கு நான் என்ன பண்ணும், இப்படிலாம் நம்ம யோசித்து காரியங்கள் செய்வோம். எல்லாமே நம்ம உழைப்புல எல்லாம் பண்ணணுமே அப்படின்லாம் யோசிப்போம். ஆனா நமக்காக ஒருவர் இருக்கிறார், நமக்காக வாக்குத்தத்தம் அளித்தவர் ஒருவர் இருக்கிறார். என்ன சொல்றாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, நான் உங்கள் தேவன் அப்படின்ட்டு ரொம்ப அன்பான கடவுள்ல அவர் சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்வேன், என் வலது கரத்தால தாங்க. ஏன் சொல்றாரு வலது கரம் அப்படின்னு சொன்னி, வலது கரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப எவ்வளவு இதுனாலும் அது வெயிட்னா கூட தூக்க முடியாது. நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல செய்யற வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ செய்ய முடியாது. லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட்ல பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அதனால ஆண்டவர் சொல்ற என் வலது கரத்துல உங்களை தாங்குவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா வேதாகமத்துல இப்படி ஒரு மனுஷன் இருந்தார். யார் இருந்துச்சுன்னா மோசே தன் இஸ்ரவேல் மக்கள்லாம் நடத்திட்டு வராங்க. அவங்க மரித்த பிறகு இவர்களை நடத்துவதற்காக ஒரு மனுஷனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவர் யாருன்னு சொன்னா யோசுவா. அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கிட்ட அவர் சொல்றாரு, யோசுவா சொல்றாரு, ஐயோ நான் எப்படி இத்தனை மக்களை வழி நடத்த போறேன்னு பயப்படுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதது, நீ நான் சொல்றபடியெல்லாம் நீ செஞ்சினாவே போதும், என் கட்டளைப்படியெல்லாம் நீ செஞ்சினா என்ன செய்வேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ என்ன செய்யாத, பயப்படாத. அதனால ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்ய தேவையில்ல, கலங்க தேவையில்லை, எதை குறித்தும் அதைரியம் நமக்கு வர தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்ள, அவர் நம்மை வழி நடத்துவார். நாம தான் என்ன செய்யணுமா, அவரை நோக்கி பார்க்கணும். நம்மளால முடியாது பட்சத்துலதான் அவரை பார்க்கணும் இல்ல, ஆரம்பத்திலேயே அவர் என்ன செய்யலாம், நம்ம நோக்கி பார்க்கலாம். அந்த குட்டி பையன் மாதிரி தன்னுடைய பவர் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு முடியாதப்ப அப்போ கூட யார்தான் வந்தாங்க, அப்பா கிட்ட வந்து கேட்பாங்க. அதே போலதான் ஏசப்பா வந்து நம்மளை இவ்வளவு நாள் நம்மை பாதுகாத்து நமக்கு தேவைகளை சந்தித்து எல்லாம் வராங்க. நினைச்சு பாருங்க, 11வது மாசம் கடைசி வாரங்கள்ல வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சில வாரங்கள்ல என்ன செய்ய போறோம், 12th மந்த்துக்கு போக போறோம். 12வது மாதத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு. ஒரு வருஷத்தை நான் எப்படி வந்தேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி நான் கடந்து வந்தேன். ஆண்டவர் எவ்வளவு அழகா அற்புதமா நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு வல்லமை உள்ள தேவன், எவ்வளவு கிருபை உள்ள தேவன், எவ்வளவு இரக்கம் உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் சொல்லுகிற வாக்கு தத்துவம், நான் என் வலது கரத்தினாலே உங்களை தாங்குவேன். சாதாரண வலது கரம் இல்லைங்க, அது நீதியின் வலது கரம். உங்க கரம் மாதிரி என் கரம் மாதிரி இல்லை, கரை படைந்து பாவம் நிறைந்த கரத்துல நீதியின் கரத்தால தாங்குறவர் இன்னைக்கு இருக்கிறார். அதனால இன்னைக்கு நீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, திகையாதபடிக்கு என்ன செய்யுங்க, அப்படி நீதியின் வலதுகளை தாங்குவார் என்ற விசுவாசத்தோட இந்த நாளை கழிப்போமா, ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து இன்னொரு நாளை கூட காணும்படி கிருபை செய்து எங்கள் இருக்கமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரின் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வருகிறீர். ஆண்டவரே, நல்ல நித்திரையை தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுவாசிக்கிற இந்த காற்றை நிறுத்தாதபடிக்கு நீர் எங்களுக்கு போதுமானவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க தகப்பனே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. அநேகருடைய அன்பை புரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. பேர்பட்ட அன்பான கடவுள் எங்களுக்கு இருக்கிறாரே, ஒருவர் இருக்கிறாரே என்று சொல்லி அநேகர் புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாத்தையும் மன்னித்துருங்க தகப்பனே. யாரெல்லாமே நோக்கி கூப்பிடுகிறாங்களோ, யாரெல்லாமே நோக்கி அபயம் எடுக்கிறாங்களோ சுவாமி, அவர்களுக்கெல்லாம் இறங்கி அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து அவர்களுக்கும் சந்தோஷம் சமாதானத்தை காணும்படி நீங்க கிருபை செய்யுங்க சாமி. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், வயதானவர்களுக்காக செபிக்கிறோம் சாமி. அவளோடு கூட இருந்து அவளுக்கு சந்தோஷம் சமாதானத்தை நீங்க கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை நீ வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.